சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த தலைப்புக்கு கீழே மோர் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மாறு வேடத்துல திருநீர் வச்ச முருகனை பத்தி தான் பார்க்க போறோம். முருகப்பெருமான வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள்ல கிருத்திகை தினமும் ஒண்ணு. முருகப்பெருமான் மாறு வேஷத்துல யார்கிட்ட லீலை புரிந்தார், இந்த சம்பவத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதுரையில சங்கப்புலவர் மரபுல தோன்றின சிதம்பர தேவர்னு சொல்லக்கூடியவர் இளமையிலேயே கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கி பண்டிதரும் ஆனாரு. இலக்கிய புலமையோட தெய்வ பக்தியும் இவர்கிட்ட அதிகமாவே இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மனோட சிறந்த பக்தரா இருந்த இவர் விருதாச்சலத்துக்கு போய் முருகப்பெருமான வணங்கினப்போ பச்சை மயில் வடிவுல முருகனும் காட்சி கொடுத்தான். இத பத்தி அவர் தன்னோட குருநாதர் குமாரதேவர்கிட்ட சொன்னப்போ, மதுரை மீனாட்சி அம்மனோட அருளால உனக்கு இதுக்கு விடை கிடைக்கும், அதனால மதுரைக்கு நீ போன்னு சொன்னாரு. அதுபடியே மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல 48 நாட்கள் விரதம் இருந்து மீனாட்சி அம்மை கலிவெண்பா பாடி வணங்கினாரு. அப்போ மீனாட்சி அம்மன் சிதம்பர சுவாமிக்கு காட்சி கொடுத்து, மரகத மயில வந்தவன் என்னோட குமரன் முருகன், அவன் வாழக்கூடிய சமராபுரி அதாவது திருப்போரூர் இன்று நலிவடைஞ்சிருக்கு, நீ அங்க போய் குமரன் கோவில புதுப்பிச்சு திருத்தொண்டு புரிவாயாகன்னு சொன்னா. அதை அடுத்து சிதம்பரம் சுவாமிகள் மதுரையில இருந்து புறப்பட்டு தன்னோட குரு குமாரதேவர்கிட்ட தகவல் தெரிவிக்கிறதுக்காக விருதாச்சலத்துக்கு போனாரு. ஆனா அவர் தொடர்ந்து நிஷ்டையில அதாவது தியானத்துல இருந்ததுனால அங்க இருந்து பொம்மையப்பாளையத்துக்கு போய் திருப்போரூர் அன்னை மீனாட்சி சொன்ன முருகன் கோவில தேடக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டாரு. ஒரு நாள் ஒரு பெண் பனை மரத்தோட கீழே சுயம்பு மூர்த்தியா கந்தவேல் காட்சி கொடுக்கறத பார்த்து பேரானந்தம் அடைஞ்சா. அதை அடுத்து முருகன் சிலையை எடுத்து சுத்தம் செஞ்சப்போ அங்க வந்த திருடர்கள் சில பேரு முருகனோட சிலைய கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சு சிலைய தொட்டதுமே கண் பார்வை இழந்து கதறினாங்க. தாங்கள் செஞ்ச தவற உணர்ந்து சிதம்பரம் சுவாமிகளோட காலில் விழுந்து மன்னிக்கும்படி கேட்டாங்க. அதை கண்ட சிதம்பரம் சுவாமிகள், இன்றோடு கொள்ளையடிக்கிறத விட்டுடுங்க, மேலும் கொள்ளையடித்த பொருட்களை முருகன் கோவிலோட பணிக்கு வழங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க முருகனும் அருள் புரிவான்னு சொன்னாரு. கொள்ளையர்களும் அப்படியே திருடின பொருட்களை கந்தனோட திருவடிக்கு காணிக்க கொடுத்ததுமே அவங்களுக்கு பார்வைன்றது திரும்ப கிடைச்சிடுச்சு. முருகப்பெருமானோட பெருமையை அறிந்த கொள்ளையர்கள் கோயில் கட்டக்கூடிய திருப்பணியில தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இந்த நிலையில ஒரு நாள் சிதம்பரம் சுவாமிகளை தேடி அவரோட குருவான குமாரதேவர் வடிவுல முருகப்பெருமான் நேர்ல வந்தாரு. தன்னோட குருநாதர் தான் வந்திருக்காரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்ச சிதம்பரம் சுவாமிகள் மதுரைக்கு போய் திருப்போரூர் வந்த விபரத்தை குரு கிட்ட சொன்னாரு. அப்போ குமாரதேவர் வடிவுல மாறு வேஷத்துல இருந்த முருகப்பெருமான் தன்னோட திருக்கரத்தால சிதம்பரம் சுவாமி நெற்றியில திருநீரை அனுபவிச்சு நயன தீட்சை அதாவது பார்வை அனுக்கிரகம் செஞ்சாரு. தீட்சையோட அருள் கிடைச்சப்பதான் வந்திருக்கிறது தன்னோட குரு இல்ல அப்படின்றத சிதம்பரம் சுவாமிகள் உணர்ந்தப்போ குருநாதரா வந்த முருகன் அங்க இருந்த மூர்த்திக்குள்ள புகுந்து மறைஞ்சாரு. அதை அடுத்து சிதம்பரம் சுவாமிக்கு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பொன்னும் பொருளும் கொடுத்திட முருகப்பெருமானோட அருளால விரைவுல கோயிலையும் கட்டி முடிச்சாரு. திருப்போரூர் முருகன் சிதம்பர சுவாமிகளோட குருநாதர் வடிவுல திருநீர் பூசின அற்புதத்தை முருக பக்தர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.